ஜாலியா இருக்கு. வாங்க வாங்க மீனா வாங்க முன்னாடி வாங்க. நீங்க வாய்ப்பே வாங்க. 100% வாய்ப்பு வாங்க. முன்னாடி வாங்க பாருங்க. 100ல 1000% வாய்ப்பு இல்ல. நீங்க நேத்து சொல்லியிருந்தா அதுக்கு தான் ஸ்ட்ரெச் போட்டுருப்பேன் எல்லாம் அப்படிங்கல. ரைட் கரெக்ட். இங்கே வந்து போறாங்க கரெக்ட். அசைவத்தை பத்தி எதுவுமே வாய்ப்பு சொல்றாரு காலையில் கூட இருந்தது. மாற்றம் ஒன்றே மாறாதவை என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன ப்ரோ? ஹர்தீஷ். ஹர்தீஷ். ஓகே உட்காருங்க. வெல்கம். உங்க பேரு? சோமேஷ். சோமேஷ். என்ன பண்றீங்க? டிப்ளமோ கம்ப்ளீட். நீங்க? சூப்பர். थैंक यू. சோ போர் அடிக்குதா? போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து வேற மாதிரி மணல்ல இருந்து இங்க ஒரு மணல்ல வந்து பீஞ்சி எல்லாதோ பீஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போர் அடிக்கும். பட் இதுக்கப்புறம் நான் பேச போற விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ரைட்? சோ நீங்க டெக்னாலஜி நிறைய வளர்ந்தாச்சு இல்லைங்களா? சோ கால மாற்றத்துக்கு ஏற்றாற்போல நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு தயாராகணும். கரெக்டுங்களா? சோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் போன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மொபைல் போன் கிடையாது. கம்யூனிகேஷனுங்கிறது பெரிய கேப் இருந்தது. இன்னைக்கு எவரி செகண்ட் கம்யூனிகேஷன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ போன் பண்ணா அமெரிக்கால இருக்கவங்க பேச முடியுது. எவ்வளவோ 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க ஒரு செகண்ட்ல பேச முடியுது. வீடியோ கால் பார்க்க முடியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னு லைவா பார்க்க முடியுது. சோ இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தாச்சு. சோ இந்த மாற்றத்துக்கு ஏற்றாற் போல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறதுக்கு எங்க போனோம்? தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிவில படம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எங்க பாக்குறோம்? மொபைல் போன்ல பாக்குறோம். அப்ப இந்த மாற்றத்துக்கு ஏற்றாற் போல நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம நிறுவனம் இருக்கு. அதாவது தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். புதிய அப்டேஷன் எதா இருந்தாலும் நம்ம நிறுவனத்துல அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற இலக்கோட பயணிச்சுட்டு இருக்கோம். அடுத்த அப்டேஷன் கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். அது வந்து ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நீ ஃபியூச்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா முழுக்க ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்க போகுது. சோ அதை சார்ந்தும் சில அப்டேஷன் ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா கொடுப்போம். இப்பவே சொல்லி வைக்கிறோம். இந்த மொபைல் ஆப் 2021ல மொபைல் ஆப் கொண்டு வந்தோம் நம்ம. அப்பவே ஒரு வார்த்தையை வந்து நான் மீண்டும் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன வார்த்தை யார் சொல்ல முடியுமா? 2021ல மொபைல் ஆப் நம்ம கொண்டு வர போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணோம். சூப்பர். பாபு சார் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணது மூலமா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பா இந்த ஆப் இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு அது நடந்து விட்டதா பாபு? கரெக்டா? வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பா மாறி ஆச்சு நம்மளோடது. சோ ஃப்ரீயா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க ஃப்ரீயாவே இன்கம் பார்க்கலாம். சரிங்களா? உங்க நேரத்தை செலவிடுவதன் மூலம் வருமானம். இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை. மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இங்க வந்து அதை பார்த்தா இதை பார்த்தா அதெல்லாம் கிடையாது. உங்கள் நேரத்தை உள்ளார போய் செலவிட்டா வருமானம் இருக்கு. இப்ப கூட இன்னைக்கு கூட ஒரு ஷார்ட் பிலிம் அப்லோட் பண்ண போறோம். ஓல்டு மங்கன் பேர் வச்சிருக்கான் ஷார்ட் பிலிமுக்கு. அந்த பையன் அரவிந்தன் சொல்லிட்டு சென்னையில இருக்கா அப்படி அந்த பையன். அது படம் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? பாத்து சார். செகண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சின்ன கண்டென்ட் தான். பட் இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்த டாபிக் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. பட் அந்த பேர் வச்சு ரீச் ஆகுன்றதுக்காக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரைட். அந்த படத்தை வந்து ஆல்ரெடி வேற ஒரு சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம திருப்பி ரிலீஸ் பண்ண போறோம். ஃபியூச்சர்ல இப்படி நிறைய புது ஷார்ட் பிலிம்ஸ டைரக்டாவே நம்மளுடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ வருங்காலங்கள்ல கண்டிப்பா இப்ப எப்படி நீங்க படம் பாக்குறீங்களோ அது போல அப்போசிஸ் ஓடிடிலயும் படம் பார்க்கக்கூடிய காலத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபியூச்சர்ல இந்த ஓடிடி தளம்ங்கிறது பெரிய லெவல்ல வளர்ந்துருக்க போகுது. இன்னைக்கு வளர்ந்தாச்சு. இன்னைக்கு கைவிட்டு எண்ணக்கூடிய வகையில 100 நிறுவனங்களுக்கு மேல இருக்கு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல. ஆனா ஒரு 10 நிறுவனங்கள் வந்து அனைவருக்குமே தெரிந்த நிறுவனமா இருக்கு ஓடிடில. என்னென்ன நிறுவனம் இருக்கு சொல்லுங்க. 10 கூட இல்ல சார். 6 தான். எப்படி 10க்குள்ள சொல்லுங்க. பிஎஸ் வேல்யூ ஓடிடி. ஓடியா? ஓகே. பிஎஸ் வேல்யூ யாருக்கு தெரியல வேற? அதான் சார் Black Sheep னு சொல்லுவாங்க. ஓ Black Sheep அவங்களோட. ரைட். ஓகே. வேற அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்றாங்க. அது ஒரு இஷ்யூ ஒன்னு. அது விட்டுருங்க. வேற அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமா, சன்நெக்ஸ்ட், டாப் டிஸ்னி. அதான் டிஸ்னி கிடையாது. பட் இதுல வந்து ரொம்ப பிரிஃபரபிளா ஒரு 5 ல இருந்து 10 சேனல் 5 சேனல் வந்து நம்ம 5 ஓடிடி வந்து ரொம்ப பிரிஃபரபிளா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி
ஒவ்வொரு நார்த்லனா ஜியோ விவோன்னு ஒரு சேனல் இருக்கு, விவோ ஓடிடின்னு ஒன்னு இருக்கு. அது நார்த்ல வயோகாமா சம்திங், அது வந்து நார்த்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஓடிடினா என்ன, ஓவர் த டாப் அப்படிங்கறதுடைய மீனிங் ஷார்ட் வேர்ட் தான் ஓடிடி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓவர் த டாப் என்ன, இன்றைய டெக்னாலஜில டாப்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஓடிடி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு படத்தை இன்னைக்கு டைரக்டாவே ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க இன்னைக்கு, சரிங்களா? லாக்டவுன் பீரியட்ல சூர்யாவுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஓடிடில. சோ ஃபியூச்சர்ல இது வந்து இன்னும் அதிகம் தான் ஆக போகுது. அப்படிங்கறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா முன்னோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கே நம்ம அந்த ஓடிடிங்கிற அந்த பிளாட்ஃபார்மை கையில எடுத்துட்டோம், ரைட்டுங்களா? அந்த ஓடிடில என்னென்னலாம் இருக்க போகுது, இன்னைக்கு என்னென்னலாம் இருக்கு, இப்போ நம்ம நிறுவனத்தினுடைய வீடியோஸ பாத்துக்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பாத்துக்கலாம், அப்போ எஃப்எம் வந்தாச்சு. அடுத்து ஆட்ஸ் கொண்டு வர போறோம் இல்லைங்களா? ஆட்ஸும் ஆல்ரெடி 1-2 வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஃபியூச்சர்ல நிறைய ஆட்ஸ் கொண்டு வர போறோம். இது இல்லாம இன்னும் நிறைய அப்டேஷன் இருக்கு, அதெல்லாம் சீக்கிரட்டா இருக்கட்டும், ரைட்டுங்களா? இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுடைய நேரத்தை அந்த ஓடிடில, நம்மளுடைய அப்போசிட் ஓடிடி தளத்துல நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம இங்க அறிமுகப்படுத்திருக்கோம். கிளியரா? ரைட். இப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா? நீங்க உங்களோட ரெக்கார்ட் ஆகுதுல? ரைட், இதுல ரெக்கார்ட் ஆகுது. ரைட். சோ இந்த எஃப்எம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரீ மெம்பர் அப்படின்னு சொல்றோம். அப்போசிஸ் இந்தியா நிறுவனத்துல இலவசமாக இணைந்து இலவசமாக வருமானம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறோம். ஓகேங்களா? இங்க ஃப்ரீயாவே நம்ம நிறுவனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவே நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. ஃப்ரீயா இணைஞ்சிக்கலாம், ஃப்ரீயா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ரைட். சோ அந்த ஃப்ரீ மெம்பராக இணைபவர்கள் அவங்கள வந்து நம்ம எஃப்எம் சொல்றோம். ஃப்ரீ மெம்பரா நம்ம யாருனாலும் நினைச்சுக்கலாம். நம்ம இந்த ஃப்ரீ மெம்பர் வாய்ப்பை கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயமா, சுலபமான விஷயமா? இல்லையா? சோ சிம்பிளா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு நபருக்கு நீங்க இதை கொடுக்குறீங்கன்னா அவங்க போன் கான்டாக்ட்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துடணும். ஏன்னா இவருக்கு கொடுக்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நாளைக்கு அவருக்கு கொடுத்துருவாரு, கரெக்டுங்களா? இப்போ இந்த எஃப்எம் பிளான் மூலமாக, இந்த எஃப்எம்ல இந்த எஃப்எம் இருக்கு, ஏஎம் இருக்கு, எஸ்எம் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த ஓடிடியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வருமான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அப்போசிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல 2 விதமான வருமான வாய்ப்பு. இந்த 2 விதத்துல தான் எல்லாருமே இங்க செயல்பட்டு இருக்காங்க. ஒண்ணு, வேலைக்கு போய் வருமானம் வாங்குறாங்கன்னா மைசெல்ஃப் இன்கம் அதை வச்சுக்கலாம். அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு வருமானம் வருது, அது மட்டும் தான். மத்தபடி வேற யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. சோ எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மத்தவங்களுக்கு கொடுத்தா அது வந்து ரெஃபரல் இன்கம் சொல்றோம். அப்ப இந்த 2 கான்செப்ட் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம பாக்குறோம். ஒண்ணு வந்து மைசெல்ஃப் இன்கம், இதுதான் ரொம்ப டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேங்களா? ரெண்டாவது ரெஃபரல் இன்கம். ஓகேங்களா? மைசெல்ஃப், ரெஃபரல், இந்த 2 விதமான போர்ட்டல் தான் இங்க அதிக நபர்கள் விரும்புவது. மைசெல்ஃப்னா என்ன அப்படின்னா, சார் அடுத்தவங்கள்ட்ட போய் நான் பேச மாட்டேன், நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் வேலைக்கு போவேன், இதுதான் சார் எனக்கு தெரியும், இதுதான் சார் எனக்கு வரும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம நிறுவனத்துல இந்த ஓடிடி மூலமா வருமானம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தது என்ன, ஒன்லி ரெஃபரல் இன்கம் மட்டும் தான் நம்ம வச்சிருந்தோம். அதனால சோ ரெஃபரல் இன்கம் மட்டும் தான் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், மைசெல்ஃப் இன்கமும் இருக்கு, ரெஃபரல் இன்கமும் இருக்கு. சார் நான் யார்கிட்டயும் போய் ரெஃபர் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல சார், எனக்கு அது செட் ஆகாது சார் சொன்னீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க மைசெல்ஃப் இன்கம் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல சார் நான் இதையும் பண்ண முடியும் சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார், ட்ரை பண்ணுங்க. இதுல உங்களால சக்சஸ் பண்ண முடியலனாலும் you are getting myself. அப்போ அப்போசிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நோ லாஸ், ரைட்டுங்களா? நோ லாஸ். நீங்க எந்த விதமான ஆக்டிவிட்டி இங்க பண்ணிருந்தாலும் உங்களுக்கு ₹1 கூட லாஸ் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, ரைட்டுங்களா? இது ஒரு பெரிய சக்சஸ் ஃபார்முலா. இப்போ கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம இங்க யாருக்காவது இந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாய்ப்பை பெறுகிற நபர்களும் எந்த காரணத்தை கொண்டு உங்களால எனக்கு இதாயிடுச்சு அதாயிடுச்சு சொல்ல போறது கிடையாது, கரெக்ட்டுங்களா? அவங்க வேற யாருக்காவது கொடுக்கணும்னா பயப்பட வேண்டியது கிடையாது. யாராவது என்ன கேள்வி வேண்டியதே இல்ல. யாருக்கு நம்ம ரெஃபர் பண்ணாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மைசெல்ஃப் இன்கம் கிடைச்சிரும், கரெக்ட்டுங்களா? சோ இந்த 2 விஷயம் இங்க இருக்கிறதுனால இந்த ஓடிடியை பேஸ் பண்ணி மத்த விஷயத்தை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா பெரிய சக்சஸ் நீங்க ஈஸியா ஒரு மிகப்பெரிய அணியின் கட்டமைப்பை நீங்க உருவாக்கிட முடியும். ஓகேங்களா? ரைட். சோ எந்தாவது மைசெல்ஃப் இன்கம் வாங்குறவங்க பெருசா சம்பாதிக்கிறாங்களா, ரெஃபரல் பண்றவங்க பெருசா சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா ஏதோ சொல்லுவீங்க?
ரெண்டுமே வா. சரி, மைசெல்ஃப் இன்கம்ல பெருசா சம்பாதிக்கணும் என்ன பண்றது? அது ஓகே, அது ஒரு ஜஸ்ட் இன்கம். வேற இன்னும் பெருசா சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும்? மைசெல்ஃப்ல பண்ணணும்னா ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணா நீங்க பெரிய வருமானத்தை சம்பாதிக்கலாம். மைசெல்ஃப் இன்கம் அப்படின்னா என்ன? நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போடுறேன், அதன் மூலமா எனக்கு ப்ராஃபிட் வந்து அது மைசெல்ஃப் இன்கம். யாரையும் டிபெண்ட் பண்ணாம, கரெக்ட்டுங்களா? நான் யாரையும் ரெஃபர் பண்ண முடியாது, யாருக்கு அறிமுகப்படுத்த முடியாது. நான் ஒர்க் பண்றேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் வருது. அந்த மாதிரி நீங்க இங்க ஸ்லாட் பண்றது மூலமா, ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்றது மூலமா அன்லிமிட்டட் ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பண்றது மூலமா உங்களுக்கு மைசெல்ஃப் இன்கம் அதிகப்படுத்திக்கிட்டே போலாம். கரெக்ட்டுங்களா? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் கூட நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி? இந்த மைசெல்ஃப்ல ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்றது மூலமா இந்த இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரெஃபரல்ல நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா, அடுத்த உறவுகளுக்கு நம்ம ரெஃபர் பண்றது மூலமா இங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். சோ மைசெல்ஃப்ல இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இங்க வந்து பேசிக்கா சின்ன இன்கம் தானே கிடைக்குது, பெரிய இன்கம் கிடைக்குமானா இங்க வாய்ப்பு இருக்கு. இங்க அன்லிமிட்டட் வாய்ப்பு. ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நிறுவனத்திலும் இந்த அன்லிமிட்டட் வாய்ப்பு கொடுத்துருக்க முடியாது. ஸ்லாட்ல நம்ம தான் அன்லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் வச்சிருக்கோம். நீங்க எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க, அதுக்கான ப்ராஃபிட்டை நம்மளால கொடுக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம இங்க வச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டுலயுமே ஹை இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் மக்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்படுறாங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கணும், ஆனா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். கஷ்டமே படாம சம்பாதிக்கணும்ங்கிறதுல மக்கள் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. அதனுடைய விளைவையும் அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. அதனுடைய விளைவையும் நீங்க நிறைய டிவில பார்த்துட்டு தான் இருக்கு. இவ்வளவு கம்பெனி இவ்வளவு 1000 கோடியில போயிடுச்சு, இவ்வளவு லட்சம் கோடியில போயிடுச்சுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ரைட். பட் இதை தாண்டி ஒரு சேஃபர் ஜோன்ல அந்த பேஸ்ல இருந்தாலும் கூட, பட் இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நம்ம நடத்தல, எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நடத்த போறதே கிடையாது. எந்த காலத்திலயும் we are giving a product based business opportunity. ரைட்டுங்களா? நம்ம நிறுவனம் முழுக்க முழுக்க ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த பொருளை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம். ரைட்டுங்களா? இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீயா நீங்க உள்ளார இணைஞ்சிக்கிட்டு உங்களுடைய நேரத்தை செலவிடுறது மூலம் ப்ராடக்ட் வேலட்ல இன்கம் ஏர்ன் பண்றோம். நம்ம எங்க இன்கம் ஏர்ன் பண்றோம்? ப்ராடக்ட் வேலட்ல தான் இன்கம் கொடுக்குறோம். உடனே கேள்வி கேட்கலாம் வெளியில, இது எப்படியா கொடுக்க முடியும், இதெல்லாம் முடியுமா அப்படின்னா முடியுது. முடியறதுனால தான் கொடுக்குறோம், ப்ராடக்ட் வேலட்ல தான் கொடுக்குறோம். கம்பெனி வந்து சும்மா வருமானம் கொடுக்குறேன்னு சொல்றது இல்ல. இதுக்கு ஒரு கேள்வி வரும் பின்னாடி, இது எப்படி சார் கம்பெனி கொடுக்க முடியும், எப்படி இப்படிதான் கொடுக்குறோம். இங்க ஒண்ணும் இங்க மாயாஜால நம்ம எதுவும் பண்ணல, என்ன இருக்கோ அதை டிரான்ஸ்பர் நம்ம சொல்றோம். அப்போ உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஓடிடில ஸ்பெண்ட் பண்றது மூலமா நீங்க ப்ராடக்ட் வேலட்ல வருமானம் ஏர்ன் பண்ணலாம். ரைட். இப்போ நம்ம இந்த எஃப்எம்ஆ இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டாஸ்க் என்ன? நீங்க எஃப்எம்ஆ இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம், அவர்களை எஃப்ஆர்சி சிஸ்டத்துக்குள்ள உள்ளார வர வைக்கணும். நீங்க எதுல வர வைக்கணும்? எஃப்ஆர்சி. எஃப்ஆர்சினா என்ன? ஃப்ரீ ரெஃபரல் கான்டெஸ்ட். அப்படின்னா என்ன கான்டெஸ்ட் நடத்துறோம் நம்ம இங்க? ஒரு நபர் எஃப்எம்ல உள்ளார வந்துட்டாருன்னா குறைந்தபட்சம் அந்த நபர் 100 நபர்களுக்கு ஃப்ரீயா ஃப்ரீ மெம்பரை ரெஃபர் பண்ணணும். இது ஏதாவது கஷ்டம் இருக்கா? நாங்க ஒண்ணு வேற எதுவுமே சொல்லியே, யார்ட்டையுமே நாங்க பணம் கேட்கல. புரியுதுங்களா? நீங்க ஃப்ரீ மெம்பரா வந்து உங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி இன்கம் வாங்குங்க. ரைட்டுங்களா? நீங்க இந்த எஃப்ஆர்சி கான்டெஸ்ட் மெத்தட்ல நீங்க சிஸ்டம்க்குள்ள உள்ளார வரணும் அப்படின்னா நீங்க ஒரு 100 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க. ரைட்டா? அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கான்டெஸ்ட்ல என்ன ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஆஃபர் கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும்? இப்போ என்ன கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு 30ஆம் தேதி வரைக்கும்? 550 rupees கேஷ் கிடைக்கும். ப்ராடக்ட் வேலட்ல கூட இத கொடுத்துடலாம். ரைட்டுங்களா? இந்த 550 ரூபாய இந்த ப்ராடக்ட் வேலட்ல கொடுத்து ப்ராடக்ட் வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? அப்போ நீங்க எஃப்ஆர்சில எஃப்எம் மெம்பர் ஆகிட்டு இந்த எஃப்ஆர்சி கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா 100 மெம்பரை நீங்க ஃப்ரீ ரெஃபரல் பண்ணலாம். இதுக்கு அப்புறம் இது 200 ரூபாய் போகலாம், 500 ரூபாய் போகலாம், 1000 ரூபாய் போனா 1000 மெம்பருக்கு கொடுத்தா என்ன கொடுக்குறோம்? அப்போசிஸ் நிறுவனத்தினுடைய டிவி, நம்மளுடைய பிராண்ட் டிவி கொடுக்குறோம். இந்த டிவி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ரீ மெம்பரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒன் டைம் வெரிஃபிகேஷன் ஓடிபி ஒன்னு வச்சிருக்கோம். அத வெரிஃபை பண்ணவங்கள தான் நம்ம கவுண்ட்க்கு இங்க எடுத்துப்போம். ஓகேங்களா? நீங்க ஃப்ரீ நம்பரை உங்க போன் நம்பரை வச்சு டப்ப அடிச்சிடுறீங்க. ரைட்டா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் போய்டும். அவங்க ஐடியை ஓபன் பண்ணி நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஐடியை ஓபன் பண்ணி பார்த்தாதான் அவங்களுக்கு இந்த ஓடிபி கொடுக்க முடியும். அப்படி ஓடிபி கொடுத்ததுல இந்த 100 மெம்பர் நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா you are getting 550 rupees cash balance.
ப்ராடக்ட் வேலட். ஓகேங்களா? அடுத்து இது 200 500 1000 வரை கொடுத்துருக்கோம். 1000 நபர்களுக்கு நீங்க ஏற்கனவே நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம இந்த 30ஆம் தேதிக்குள்ள யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு டிவி கேரண்டியா கொடுத்துருப்போம். அப்போ இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அப்போஜி பிசினஸ் நீங்க வெளியில வேற யாருக்காவது நீங்க ரெஃபர் பண்ணணும், இத பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எஃப்எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? சோ இத நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிகலா உணர்ந்துக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நிறைய பேர் இன்னும் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்த காதளவுல வாங்கிட்டு செயல் வடிவம் கொடுப்பதற்கு தயக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க அது செயல் வடிவம் கொடுத்தால் அதனுடைய வினையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வினைனா இங்க நல்ல வினை, புரியுதுங்களா? நல்லது செய்யறதுனால நல்லதா நடக்குது. அப்போ நீங்க எஃப்எம் நம்பரை நம்ம இங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதிகப்படுத்தணும். பண்ணலாமா? சோ இந்த நம்ம எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீ ரெஃபரல் கான்டெஸ்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது 50000 ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருந்தது வித்தின் 15 டேஸ் குள்ள. ரைட்டுங்களா? இப்போ 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். இன்னும் இது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நிறைய எவ்வளவு? அவ்வளவா? அன்லிமிட்டடா? ஆகாயத்து அளவுக்கா? பூமி அளவுக்கா? ஓவர் தப்பா இல்ல? சொல்றவங்க அநியாயத்துக்கு சொல்லக்கூடாது இல்ல? எதுக்கு நல்லதுக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க. சோ இந்த கான்டெஸ்ட் நம்ம வந்து ரொம்ப சீரியஸா பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு அணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் தானா நடக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. யாரையுமே நம்ம போய் இங்க எந்த விஷயத்தையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்ல வேண்டியதே கிடையாது. சரிங்களா? ஃப்ரீ ரெஃபரல்ல உள்ளார கொண்டு வரோம். ப்ராடக்ட் வேலட்ல 5 ரூபாய் வருது. ப்ராடக்ட் வேலட்ல உங்களுக்கு 5 ரூபாய் வந்தா கேஷ் வேலட்ல இது எப்படி வர வைக்கிறது கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்கல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வேணா வந்து பாருங்க, சாய்ஸ் உங்களோட வேணா எடுத்து பண்ணுங்க. இவ்வளவுதான். நீங்க யாரையும் போய் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்றதை தெரியப்படுத்தினா போதுமானது. அதுக்கு என்ன பண்றோம்? வாரத்துக்கு ஒரு தடவை அப்கிரேட் பிளான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எஃப்எம்ல இருக்கிறவங்க கம்பல்சரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம்னா இந்த ப்ராடக்ட் வேலட்ல வாங்கக்கூடிய வருமானத்தை கேஷ் வேலட்ல வாங்குறதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பண்ண போறாங்க. நம்ம ஏதாவது சொல்லணுமா? அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு வேணா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்துல நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப நம்ம அவங்க இந்த வாய்ப்பை அவங்களுக்கு சொல்லலாம். இப்படி போய் பண்ணுங்க, இது மாதிரி நீங்களே உங்களுடைய ஐடியா டாப் அப் பண்ணிட்டு நீங்க ஓடிடி இன்கம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? ரைட், டன். இந்த எஃபெக்ட் பிளான் புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட்டா? இதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நம்ம ஐடியில இப்போ ஒன் டைம் பாஸ்வேர்ட் போட்டீங்களா, அது எப்படி சார் நான் செக் பண்ண முடியும்? ரிப்போர்ட்ல கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. ரிப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்து உங்க ஐடியிலே நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட் அப்டேட் ஆகல, ரிப்போர்ட் அப்டேட் ஆகல நீங்க பாத்துக்கலாம். உங்க டீம்ல யாரெல்லாம் ஓடிபி வெரிஃபை பண்ணிருக்காங்க நீங்களே பாத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த அப்டேஷன்ல நான் கொடுத்துருவேன். ஓகே டன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஏஎம் பிளான் வந்து யாரோ ஒருத்தவங்க டீம்ல இருந்து வந்து எடுக்க போறீங்க. யார் வரை போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. யார் எடுக்க போறீங்க? கம் ஃபாஸ்ட் வாங்க. விஜய் வராரு. சோ நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்எம் ஏஎம், இந்த ஏஎம்ல என்ன வந்துரும்? பிஎம் வந்துரும். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் தனித்தனியா கிடையாது. மைண்ட்ல ரெண்டு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஏஎம் பிஎம் இருக்கு, இதுக்கப்புறம் எஸ்எம் இருக்கு, அப்புறம் டாப் அப் எஸ்எம் வச்சுக்கலாம். இதுதான் இங்க ஓவரால் இந்த பிளான்ல இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு 4 ஸ்டேஜ் தான், 1 2 3 4 ஸ்டேஜ் தான். 3 ஸ்டேஜ் தான் இங்க பிளான். 4வது ஸ்டேஜ் முழுக்க மைசெல்ஃப் இன்கம். ரைட்டா? இதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எஃப்எம் மெம்பரை பத்தி பார்த்துட்டோம். இந்த ஏஎம் மெம்பரை பத்தி, பிஎம் மெம்பரை பத்தி உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இந்த ஏஎம் மெம்பருக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம விஜய் சார் எடுப்பார் நமக்கு.